ராஜி பதறி சொல்றாங்க, "அத்தை இவன் பேச்சு மூச்சாம இல்லாம இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஒரு வேளை ஏதாவது ஆயிருக்குமோ?" அப்படின்னு சொல்றாங்க. "நீ வேற கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனாவும் பதறி போயிருக்காங்க. "இங்க பாரு மீனா, பயந்துக்காத. எதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி கோமதி தைரியம் சொல்றாங்க. அப்போ கோமதி சொல்றாங்க, "நம்ம நம்ம உதவிக்கு இருக்கான்ல, அந்த பையன்கிட்ட சொல்லி ஏதாவது டாக்டர் நம்ம இங்க கூட்டு வர சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எப்படிங்க அத்தை? அவன் வந்து ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நம்ம பையன் தானே, நம்ம பார்த்துக்கலாம். கூப்பிட்டு சொல்லுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, "தெரிஞ்ச யாரோ டாக்டர் இருந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வா." அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? யாருக்கு உடம்பு சரியில்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ கூட்டிட்டு வா வேப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் பக்கத்துல தான் இருக்கேன். இருங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்ததுல பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. இத பார்த்துட்டு, "யார் இது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாரு, இப்ப தப்பா நினைக்காத. இது சொந்தக்கார பையன் தான். அரசிய கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தான். அது எங்களுக்கெல்லாம் பிடிக்கல. அது வேற விவகாரம். அத விட்டுற நீயி. அவன் வந்து இப்ப வம்பு பண்ணிட்டு இருந்தான். தற்காப்புக்காக தான் வந்து மீனா எடுத்து அந்த இதில அடிக்க போனான். கடைசியில பார்த்தா ஒரே ஒரு அடி தான் அடிச்சான். கீழ விழுந்துட்டான். பேச்சு மூச்சே இல்ல. அதான் டாக்டர் வர சொல்லலாமான்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்த்து எழுப்ப பார்க்குறாரு. காணோம். எந்திரிக்கவே இல்ல. "எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உயிர் போயிருச்சோ என்னமோ தெரியலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா இப்படிலாம் நீ குண்ட தூக்கி போடுற? கொஞ்சம் அமைதியா இருப்பா. போய் டாக்டர கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டரையும் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோனே அவங்க தொட்டு பார்த்துட்டு, "இவரு ஹோம ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. முக்கியமான இடத்துல அடிபட்டுருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்ப பேச மாட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏங்க, அவருக்கு உயிரே போக வேண்டியது விஷயம். அவர் உயிர் போகாம இருக்காரே, அதுவரைக்கும் சந்தோஷப்படுங்க. நினைவு எப்போ வரும்னு தெரியாது" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு கோமதி, "இது என்னடி வம்பா போச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். எங்க அண்ணன் என்ன பண்ணுவானே தெரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, "என்னங்க அது இப்படி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. "பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். அவன் பண்ணதுக்கு சாமி தண்டனை, சரியான தண்டனை கொடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசியும் பயந்து போய் இருக்காங்க. சரி, இவனை எப்படியாவது ஊருக்கு அனுப்பிச்சு விடணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இங்க வந்தது யாருக்கிட்டலாம் சொல்லிட்டு வந்தான்னு தெரியல வேற. பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கோமதி என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே பாண்டியனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "என்ன கோமதி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாங்க, வீடு புகுந்து அரசிகிட்ட வம்பு பண்ண பார்த்துருக்கான் பார்த்துக்குங்க. என்ன ஒரு திமிரு அவனுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவனை சும்மாவா விட்டீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றப்ப தான் மீனா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றத கேட்டுட்டு, சரி அவனுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே, வேறெல்லாம் பிரச்சனை இல்ல, அவன் பேசவே மாட்டேங்கிறான், அப்படியே ஒரே மாதிரி படுத்தே கிடக்குறான், கண்ண மூடியே இருக்கான், உசுறு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இது அவங்க அப்பங்காரன் பார்த்தானா அவ்வளோதான், உங்க அண்ணக்காரன் பார்த்தானா அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கால் பண்ணி அலறாங்க. அடுத்து எங்க சக்திவேல், "குமரவேல் போயிட்டானா என்னமோ தெரியலையே, ஃபோனே பண்ணலையே, நம்ம குமரனுக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்குது, ரிங் போயிட்டே இருக்கு. என்னன்னு தெரியலையே, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான், போனானா, என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ராஜி, "அத்தை இங்கே பாருங்க, கால் வேறு வந்துகிட்டே இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "எங்கள் அண்ணனுக்கு வேறு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவோம், ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அடுத்த மறுபடியும் ஃபோன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறப்போ சுவிச் ஆஃப் வருது. இதை பார்த்துட்டு என்னன்னு தெரியலையே, சரி நம்ம நேராக கிளம்பி போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற சக்திவேலும் கிளம்பி அங்கே போகிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து கேட்குறாங்க, "எங்கடா கிளம்பிட்டே" அப்படின்னு சொல்லிட்டு. "சின்ன வேலையாக கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறாங்கன்னா" "அதான்டா என்னடா வேலை" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை, ஒரு பிஸ்னஸ் டீலுக்கு தான் நான் போயிட்டு வந்துடுறேனே, வந்து சொல்கிறேனே" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா எங்கே இருக்கான், என்ன ஏதுன்னு தெரியல, ஃபோன் வேறு சுவிச் ஆஃபில் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம வேணால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவன் பையன் எதுக்கு இங்கே வந்தால் என்ன ஏதுன்னு கேட்பாங்களே, சரி நம்மளே தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட 2 3 ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு தேடி பார்க்குறாங்க. காணா. அப்போ அங்கே வயசானவங்க 2 பேர் இருக்காங்க. கேட்டு பார்க்குறாங்க, ஃபோனை காமிச்சு, ஃபோட்டோ காமிச்சு, "இந்த மாதிரி பையனை பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி ஊர் திருவிழாவுக்கு வந்திருந்தாரு. அவங்க கூட வந்து இங்கே பாண்டியன் இதுலேருந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்களா, அவங்க குடும்பத்தை கூட விசாரிச்சாப்புல, அங்கே போய் பாருப்பான்னு சொல்லி சொன்னோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ, அப்போ இங்கே வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே, அவளுக்கு என்ன பண்ணி தொலைஞ்சாலுன்னு தெரியலையேன்னு" சொல்லிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு கோமதிகிட்ட, "எங்கே என் பையன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு கோமதி என்ன பண்ணுறது தெரியும், இப்படி முடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, "உங்கள் பையன் எதுக்கு இங்கே வராங்க? என்ன வம்பு பண்ணுறக்கு, அங்கே வீட்டில் வம்பு பண்ண பத்தாதுன்னு இங்கே வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு, நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை. நான் ஏற்கனவே உன் மேலே பெரிய கடுப்பில் இருக்கேன். என் கடை இடிக்கிறதெல்லாம் இடித்து வச்சுட்டு இங்கே வேறு வந்துட்டு நீ ஜாலியாக இருக்கியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க" அப்படிங்கிற மாதிரி கோமதி பேசுகிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் பையன் இங்கே தான் வந்தான், பக்கத்தில் விசாரித்தேன், வீடு அட்ரஸ் எல்லாம் கேட்டு இங்கே தான் வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஆளை காணோம், ஃபோனு சுவிச் ஆஃப்னு வருது. என்ன பையன் நீங்கள் பண்ணீங்க எல்லாரும் என்ன சேர்ந்து? ஒழுங்காக சொல்கிறீங்களா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோமதி அப்படியே ஷாக்காகி போய் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. "என்ன கோமதி, எப்படி முழிக்கிற நீயே? உன்னை பார்த்தாவே தெரியுது ஏதோ வேலைத்தனம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு துளியூண்டு கீரல் விழுந்திருந்தா கூட அவ்வளோதான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இவ்வளோ நியாயம் பேசுகிறீங்களா, உங்கள் பையன் எதுக்கு இங்கே அனுப்பிச்சு விட்டு வச்சிங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்கள் அப்பா அவன் வந்தது உங்களுக்கு தெரியும் அப்படி தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொன்னங்காட்டி நாங்கள் சொல்கிறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவன் எங்கே வந்தானோ, எங்கே போய் சுற்றிட்டு இருக்கிறானோ, எங்களை வந்து கேட்டால் என்ன திருத்தம், போங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அனுப்பிச்சு விட்டு கதவையும் சாத்துறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, "என்னங்க அத்தை, இவர் இங்கே வரைக்கும் தேடி வந்துட்டாரு, இவன் வேறு எதுவும் பேச மாட்டேங்கிறான், டாக்டர் வேறு ஒரு நாளில் ஞாபகம் வரும், 2 நாள் ஞாபகம் வரும், அப்படி இல்லைன்னா 1 வருஷம் கூட ஆகும், 6 மாதம் கூட ஆகுங்கிறான், அது வரைக்கும் நம்ம இங்கே தங்கவா முடியும், என்னதான் பண்ணுறது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல, ஊர்க்காரங்க வேறு பார்த்துருப்பாங்க போல இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, "சரி ஓகே, மாமாக்கே கால் பண்ணி கேளுங்களேன் அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. "சரி, இதுக்கு மேலே மறைச்சா வேலைக்கு ஆகாது, நடந்த விஷயத்த சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா
பரவால்ல. நான் எப்படி இவன் இங்க சமாளிக்க முடியும்? இவன் தேவையில்லாம குதிப்பானே எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோமதி.